நான் இன்னைக்கு செய்ய போகிறது பாசிப்பருப்பு அரைக்கீரை கடையல். இது ரொம்ப சுலபமாக பண்ணலாம். பாசிப்பருப்பில் புரோட்டீன் இருக்குது, கீரையில் வந்து இரும்பு சத்து நிறையா இருக்குது. இதை வந்து குழந்தைகளுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம செஞ்சு கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: அரைக்கீரை வந்து நான் ஒரு கட்டில் பாதி எடுத்துருக்கிறேன். பாதி எடுத்துட்டு வெறும் லீஃப் மட்டும்தான் எடுத்துருக்கிறேன், அதாவது தண்டு எதுவுமே எடுக்கல. இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் 2ஆக கட் பண்ணியிருக்கேன், 5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு சீரகம், கடுகு, ஒரு வரமிளகாய் எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு 50 கிராம் 20 மினிட்ஸ் சோக் பண்ணியிருக்கேன். இதுலேயே வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு அரைக்கீரை கடையில் நம்ம இன்னைக்கு மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நல்லெண்ணெய் வந்து அதாவது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இதை வந்து நல்லா தாளிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்குவோம். 2 பல் பூண்டு, இது ரெண்டையுமே நல்லா எண்ணெயில் வந்து வதக்கிக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இதை வந்து லைட்டாக நம்ம மத்த இருந்துச்சுன்னா மத்த வச்சு நல்லா அப்படியே மசிச்சுக்கணும். இல்லைன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து என்ன பண்ணால் வெங்காயத்தை வந்து கல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் தட்டி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து லைட்டாக அப்படியே கடைஞ்சிக்கோங்க. பெரியவங்களாக இருந்தால் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, குழந்தைகளாக இருந்துச்சுன்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதையே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே கடாயிலேயே ஒரு பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாசிப்பருப்பு, மஞ்சள் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வேகணும். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கூடவே தக்காளியும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். பருப்பு நல்லா வேகட்டும். இதை வந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா மூடி வச்சுக்கலாம். பொங்கி வந்துடும், அதனால கொஞ்சம் கேப் விட்டு மூடி வச்சுக்கோங்க. இதுக்கிடையில நம்ம வந்து கீரையை வந்து சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா கடையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாகவும் வெந்துடும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு தக்காளி போட்டாலே போதும், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். தக்காளி வந்து வேண்டானாலும் நம்ம போடாமல் இருக்கலாம், தக்காளி போடலினாலும் கடையில் வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு அரை டம்ளர் வந்து நம்ம தண்ணி விட்டு மூடி வச்சுக்கலாம். கீரை வந்து சீக்கிரமாக வெந்துடும், அதனால கீரை போட்டதுக்கப்புறம் நம்ம மூட தேவையில்லை. மீடியம் ஃப்ளேமில் வச்சாச்சு. மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி, பருப்பு, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இது நல்லா வெந்துடுச்சு. பருப்பு வந்து கொஞ்சம் நரநரன்னு இருக்கும், அதுக்கு வந்து இந்த மாதிரி மத்து யூஸ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி மசிச்சிட்டிங்கன்னா பருப்பு வந்து நல்லா, அதாவது என்னென்னா பூ போல் ஆகிடும். அடுத்தது கீரையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காரம் வேணுங்கிறவங்க இன்னொரு பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து காரம் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். கீரை போட்டுக்கலாம். கீரை போட்டதுக்கப்புறம் நம்ம மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் கீரையை கடைஞ்சிட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு, கீரையும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம மத்தில் வச்சுட்டு லைட்டாக கடைஞ்சிக்கலாம். இந்த கீரை வந்து கட் பண்ணி போட்டதுனால நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே முழு இலையாக போட்டிருந்தோன்னா நம்ம நல்லா தண்ணி எல்லாம் எடுத்துட்டு நல்லா கடையிற மாதிரி இருக்கும். இது வந்து நல்லெண்ணெயில் வதக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த கடையிலுக்கு வந்து இந்த நல்லெண்ணெய் போட்டு வதக்கின வெங்காயம் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இதை நல்லா கடைஞ்சி விட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பூண்டு எல்லாமே நல்லா மசிச்சு விட்டுணும், முழுசாகவே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். இதுக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் இருந்தாலே போதும். கடுகு, சீரகம், இதுக்கு வந்து பெருங்காயம் நான் சொல்லலை, பெருங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஒரே ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைக்கீரை கடையில் கூட நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். சுவையான பாசிப்பருப்பு அரைக்கீரை கடையில் ரெடி. நம்ம இன்னைக்கு அரைக்கீரை பொரியல் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து ஒரு கட்டு கீரை நல்லா உப்பு தண்ணியில் அலாசி வச்சுட்டு க்ளீன் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் 1 பொடியாக நறுக்கியிருக்கேன், 3 வரமிளகாய். இது கருவேப்பிலை நான் போட போகிறதில்ல, அதுக்கு பதிலாக நம்ம ஜஸ்ட் அதாவது கடுகு அது மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் நல்லா வதக்கி விட்டுட்டு
நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பயிறு போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஊற வைக்கணும்னு இல்லை, நம்ம அப்படியே போட்டுக்கலாம். அதாவது சாப்பிட்றப்போ கொஞ்சம் நரன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது ஒரு 30 செகண்ட் வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு கடாய் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவ்வளோ வராது, இதில் பாதி அளவு தான் வரும் நம்மளுக்கு. ஒரு சிலருக்கு தேங்காய் பிடிக்கணும், தேங்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு ஆட் பண்ணதுனால தேங்காய் போட போகிறதில்ல. இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம தண்ணி வந்து நிறையா ஊற்றக்கூடாது, லைட்டாக இது மாதிரி தொளிச்சு விட்டுக்கணும், அவ்வளோதான். எப்போவுமே சீக்கிரமாக கீரை வெந்துடும். இந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டாலே போதும். இடையில கீரையை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ பொரியல் ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். அரைக்கீரை பொரியல் ரெடி. அரைக்கீரை பாசிப்பருப்பு பொரியல் ரெடி.